ஒரு ஹாஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி மேலால் அப்ளை பண்ணிட்டு கையால் வந்து ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. இதை வந்து வாஷிங் மிஷின்குள்ளே நம்ம போட போகிறோம். மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாஷிங் மிஷின் வந்து எப்போவுமே புதுசு போல் இருக்கும். உள்ளே வந்து அந்த பேட் ஸ்மெல் வரவே வராது. நம்ம என்ன தான் துணியெல்லாம் துவைச்சா கூட அந்த துணியில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டப் க்ளீன் பண்ணிக்கோங்க. வாஷிங் மிஷினும் நல்ல லைஃப் வரும். எப்போவுமே புதுசு போல் இருக்கும். நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டப் க்ளீன் வந்து ஆன் பண்ணுறேன். இது வந்து அதிகமான அளவில் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால துணியெல்லாம் துவைச்சி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரீ டைம் இருக்கும் போது இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி லெமனை வந்து கட் பண்ணி போடுறதுனால ஃபுல்லாக வந்து நல்லா உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். லெமனுடைய வாசனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சைடில் வந்து கார்னரில் நம்ம வந்து வினிகர் ஊற்றுறதுனால அந்த ட்ரம்மில் இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா டயர் சைட்லலாம் உள்ளே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத